தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரம், மாநிலமுடைய தோற்ற பொலிவில் நீள்வட்ட வடிவ முக அமைப்பு, கூர்மை மிக்க சிறிய கண்கள், பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் ஒரே பாசமகன், நாடக கலைஞராக, ஒரு நடிகராக, துணை இயக்குனர் மற்றும் இயக்குனராக, பின்னணி பாடகர் எனும் பன்முக சிறப்பு காரணிகளையும் தன்னுள் கொண்டவர்தான் தற்போது மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போன மனோஜ் பாரதி ராஜா ஆவார். இப்பேற்பட்ட மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, நடிப்பில் துளியும் விருப்பம் இல்லாதவர் எதனால் கலைத்துறையில் நடிகராக கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, ஒரு நடிகனுக்குரிய அத்துணை திறமைகள் இருந்தும் ஜொலிக்க முடியாமல் போனது ஏன், துணை இயக்குனராக எவர்களிடம் எல்லாம் பணியாற்றினார், இயக்கிய திரைப்படம் யாது, யாரை காதல் மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், திரை உலகில் ஒரு மாபெரும் சாதனையை படைக்க வேண்டும் என போராடியவர் யாரும் எதிர்பாராத வண்ணமாக எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1976 செப்டம்பர் 11 தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் சின்னசாமி என்ற பாரதி ராஜா மற்றும் சந்திரலீலாவதி தம்பதியருக்கு பிறந்த மூத்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் மனோஜ் பாரதி ராஜா எனும் மனோஜ் ஆவார். இவருடன் ஜனனி ஐஸ்வர்யா என்ற தங்கையும் உடன் பிறந்தவராவார். மனோஜ் அவர்களின் தந்தை பாரதி ராஜா அவர்கள் தேனி மாவட்டம் அல்லி நகரை பூர்வீகமாக கொண்ட பெரிய மாயத்தேவர் மற்றும் கருத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். தமிழ் சினிமாவை வட இந்திய ஆளுமைகள் சற்று ஆக்கிரமித்திருந்த வேளையில் தென் தமிழகத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து திரை உலக ஈர்ப்பால் அதற்கான கடும் முயற்சிகளை மேற்கொண்டு தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து இயக்குனர் இமயம் என அனைவராலும் போற்றப்படும் சாதனையை நிகழ்த்தி காட்டியவர்தான் புரட்சி இயக்குனர் பாரதி ராஜா ஆவார். பிரபல கன்னட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான புட்டண்ண கனகலிடம் உதவி இயக்குனராக தன்னை இணைத்துக் கொண்டு பின்னர் பி. புல்லையா, எம். கிருஷ்ணநாயர் உள்ளிட்டோரிடம் பணிபுரிந்தவராவார். 16 வயதினிலே என்ற திரைப்படத்தின் மூலமாக தனது இயக்குனர் எனும் வாழ்வை ஆரம்பித்த பாரதி ராஜா அவர்கள் கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், டிக் டிக் டிக், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற வெற்றி திரைப்படங்களை தந்தவராவார். தேசிய விருதுகள், பன்மொழி மாநில விருதுகள் மட்டுமின்றி பத்மஸ்ரீ உள்ளிட்ட எண்ணிலடங்கா விருதுகளை வென்றவர்தான் மனோஜ் அவர்களின் தந்தை பாரதி ராஜா ஆவார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தே உடையவரான பாரதி ராஜாவின் பாச மகனான மனோஜ் அவர்களுக்கு திரை உலக ஈர்ப்பு உண்டானதில் பெரும் ஆச்சரியம் இல்லைதான். இவ்வாறு கலை உலகின் பெரும் பின்புலம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவரான மனோஜ் அவர்கள் ஊட்டியில் புகழ்பெற்ற பள்ளியில் தனது பள்ளி கல்வியை இனிதே ஆரம்பித்தார். இதன் பேரில் பள்ளியின் முதன்மை மாணவராக கல்வியில் சிறந்து விளங்கியவர் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் பாட்டு போட்டி, நாடகம், நடன போட்டியிலும் பங்கேற்று தனது தனி திறன்களை நன்கு வெளிப்படுத்தி வந்தார். பள்ளி விடுமுறை நாட்களில் சென்னை வரும் மனோஜ் அவர்கள் தனது தந்தை இயக்கிய திரைப்படங்களால் ஈர்க்கப்பட்டவராக தந்தை பாரதி ராஜா போலவே பெரும் இயக்குனராக ஜொலிக்க வேண்டும் என்ற கலை கனலும் மனதில் உதயமாகத்தான் செய்தது. இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் பள்ளி படிப்பை இனிதே நிறைவு செய்தவரை ஒரு நடிகனாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவராக தந்தை பாரதி ராஜா அவர்கள் காணப்பட்டார். நடிப்பில் துளியும் விருப்பமின்றி தந்தை பாரதி ராஜாவை போல் ஒரு வெற்றி இயக்குனராக தனது வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மனோஜ் வலம் வந்த நிலையில் எண்ணற்ற நடிகர் நடிகைகளுக்கு முகவரி தந்து அவர்களை புகழ் வானின் உச்சத்தில் ஜொலிக்க வைத்த பாரதி ராஜா அவர்களுக்கு
தனது மகன் மனோஜையும் அவ்வாறு மிளிரச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அமெரிக்காவின் தெற்கு புளோரிடா மாகாணத்தில் இயங்கி வரும் நடிப்பு மற்றும் நாடக கலைகளுக்கான பல்கலைக்கழகத்தில் இணைத்தும் விட்டார். இதன் பின்னர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கியத்திற்கு இணங்க மறு பேச்சின்றி தந்தை பாரதி ராஜாவின் கனவை நனவாக்கும் வகையில் நாடக கலைகளுக்கான நடிப்பு கலையை வெற்றிகரமாக முடித்து சென்னை திரும்பிய மனோஜ் அவர்கள் தந்தையின் விருப்பப்படியே தமிழ் திரை உலகின் நாயகரானார். இதன் அடிப்படையில் எண்ணற்ற திரைப்படங்களை தனது மகன் மனோஜ் பெயரில் மனோஜ் கிரியேஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து ஹிட் திரைப்படங்களை வழங்கிய பாரதி ராஜா அவர்கள் தனது மகள் ஜனனி பெயரில் ஜனனி சினி ஆர்ட்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தால் 1999 மணிரத்னம் கதை வசனத்தில் தன்னுடைய இயக்கத்தில் வெளியான தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தனது மகன் மனோஜ் அவர்களை கதையின் நாயகன் மாயன் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தினார். இத்திரைப்படத்தில் பச்சக்கண்ணி எனும் ரியா சென்னின் இணையாக தோன்றி தமிழக ரசிகர்களுக்கு அறிமுகமான மனோஜ் அவர்கள் புதுமுகம் என்றில்லாமல் தனது தேர்ந்த நடிப்பினால் எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்த அனுபவம் பெற்ற நாயகரைப் போல தோன்றி ரசிகர்களின் மனம் கவர்ந்தார். பல முன்னணி கலைஞர்கள் அனைவரும் புடைசூழ நடித்திருந்த தாஜ்மஹால் திரைப்படம் ஏனோ தெரியவில்லை வெற்றி பெறாமல் போனது வருத்தமே. ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஒலித்த அத்துணை பாடல்களும் அவ்வேளையில் மிகவும் பிரபலமாகும். குறிப்பாக திருப்பாச்சி அருவாள தூக்கிக்கிட்டு வாடா வாடா என்ற பாடல் ஒருபுறம் ஹிட்டடித்தால் மனோஜ் அவர்கள் முதலில் பின்னணி பாடிய ஈச்சி எலிமிச்சி என்ற பாடல் மறுபுறம் ஹிட்டாக வலம் வந்தது. இத்திரைப்படத்தின் மூலம் எண்ணற்ற பாடகர்களை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அறிமுகப்படுத்திய சிறப்பு நிகழ்வும் நடைபெற்றது. இத்திரைப்படத்தின் வாயிலாக சிறந்த புதுமுக நாயகர் என்ற தினகரன் சினிமா விருதை வென்றார் மனோஜ் அவர்கள். தனது மகன் மனோஜ் வெற்றி நாயகனாக தமிழ் திரை உலகில் தோன்றுவார் என பெரும் கனவுகளுடன் காத்திருந்த பாரதி ராஜா அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தான் தாஜ்மஹால் திரைப்படம் வழங்கியது. இதன் பின்னர் மேலும் ஒரு முயற்சியாக 2001 சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான கடல் பூக்கள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக 2 நாயகர்களில் ஒருவராக தனது மகன் மனோஜை தோன்றச் செய்தார் பாரதி ராஜா அவர்கள். இதன்படி மேற்கண்ட திரைப்படத்தில் முரளியுடன் இணைந்து பீட்டர் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அற்புதமாக நடித்திருப்பார் மனோஜ் அவர்கள். உமாவின் இணையாக தோன்றிய மனோஜ் தேவா வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் வெளியான அலை அலை அலைகடலை என்ற பாடலில் மனம் கவர்ந்திருப்பார். இவ்வாறு நாயகனில் ஆரம்பித்து 2ஆம் நாயகனாக இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்த மனோஜ் அவர்கள் KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான சமுத்திரம் என்ற திரைப்படத்தில் ராசாமணியாக நடித்த காவிரியின் அண்ணன்களாக தோன்றிய சரத்குமார் மற்றும் முரளியைப் போலவே சின்னராசு என்ற அண்ணன் கதாபாத்திரத்தை ஏற்று தனது பன்முக நடிப்பால் உள்ளம் நிறைந்திருப்பார் என்றே கூற வேண்டும். மோனலின் இணையாக தோன்றிய மனோஜ் அவர்கள் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம் என்ற பாடலில் தனது நாட்டிய திறனையும் நன்கு வெளிப்படுத்தி இருப்பார். இதன் பின்னர் மீண்டும் கதையின் நாயகனாக தோன்ற ஆரம்பித்த மனோஜ் அவர்கள் சரண் இயக்கத்தில் வெளியான அல்லி அர்ஜுனா என்ற திரைப்படத்தில் ரிச்சா பலோட்டின் இணையாக அறிவு என்ற சற்று மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார். புகர் என்ற திரைப்படத்தில் ஏற்கனவே தான் பயன்படுத்திய இசையை இத்திரைப்படத்தில் வைரமுத்து பாடல் வரிகளுடன் SBB மற்றும் ஸ்வர்ணலதா பின்னணியில் சொல்லாயு சோலை கிளி என்ற பாடலுக்கு பயன்படுத்தி மனதை ஊடுருவி இருப்பார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இத்திரைப்படமும் மீண்டும் கதையின் நாயகனாக கால் பதித்த மனோஜுக்கு எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை எனினும் ஓரளவிற்கு ரசிகர்கள் மனதில் நிலைபெற வைத்த திரைப்படம்தான் வருஷமெல்லாம் வசந்தம் ஆகும். கதையின்படி பரமசிவம் என்ற எம்என் நம்பியார் பேரன்களில் மூத்த பேரனாக படிக்காத ஒரே காரணத்தால் தாத்தாவால் வெறுக்கப்படுபவராக மயில்சாமியுடன் இணைந்து குறும்பு சேட்டைகள் பல புரியும் ராஜா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு நாயகனாக உருவெடுத்திருப்பார் மனோஜ் அவர்கள். சிற்பி ரவிசங்கர் பாடலிசை கூட்டணியில் உன்னிமேனன் பின்னணியில் ஒலித்த எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடலில் மனதை நன்கு வசீகரித்திருப்பார் மனோஜ் அவர்கள். இத்திரைப்படம் தமிழ்நாடு அரசின் 2 விருதுகளை வென்ற திரைப்படமாகும். இதனைத் தொடர்ந்து பல்லவன், பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான ஈர நிலம் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகனாக தோன்றி நடித்து வந்த மனோஜ் அவர்கள் 2005 வெளியான சாதுரியன் என்ற திரைப்படத்தில்
கதையின் நாயகி நந்தனாவுடன் இணைந்து நடிக்கும் போது அவருடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து பெற்றோர்கள் சம்மதத்துடன் 2006 திருமணத்தில் இனிதே முடிந்தது. இதன் பின்னர் குணச்சித்திர நாயகராக மாறிப்போன மனோஜ் அவர்கள் சத்யராஜுடன் மகா நடிகன், தனது தந்தையின் அன்னக்கொடி, டி சுரேஷின் பேபி, சாந்தனு பாக்கியராஜுடன் வாய்மை, சுசீந்திரனின் சாம்பியன், சிம்புவுடன் ஈஸ்வரன், வெங்கட் பிரபுவின் மாநாடு என தோன்றி வந்த மனோஜ் அவர்கள் 2022 வெளியான கார்த்தியின் விருமன் என்ற திரைப்படத்தில் நடித்ததே அவர் இறுதியாக நடித்த திரைப்படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு ஒரு நடிகனாக பெரும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்த மனோஜ் அவர்கள் தான் விரும்பிய இயக்குனர் என்ற நிலையை அடைய போராடியது கொஞ்சம் நஞ்சமல்ல. பாம்பே என்ற திரைப்படத்தில் இயக்குனர் மணிரத்னத்தின் உதவி இயக்குனர்களில் ஒருவராக பயணித்த மனோஜ் அவர்கள் இதன் பின்னர் தனது தந்தை பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்தில் உதவி இயக்குனராகவும் தனது பங்களிப்பை நன்கு தந்திருப்பார். இதன் பின்னர் ரஜினிகாந்தின் எந்திரன் என்ற திரைப்படத்தில் இயக்குனர் சங்கரின் உதவியாளராக பணிபுரிந்த மனோஜ் அவர்கள் ரஜினிகாந்திற்கு டூப் போடும் காட்சியிலும் நடித்து சிறப்பித்திருப்பார். இவ்வாறு ஒரு நடிகராக துணை இயக்குனராக வலம் வந்தவர் தனது தந்தையைப் போல மாபெரும் இயக்குனராக வேண்டும் என்ற எண்ணங்களோடு 18 வருட காலமாக போராடியவருக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையாமல் விரக்தியின் வலியோடு ஏமாற்றத்தை மட்டுமே அள்ளி தந்தன. இதனால் மனதளவில் துவண்டு போனவருக்கு அவ்வப்போது ஆறுதல் தந்து தேற்றியவர் அவருடைய காதல் மனைவி நந்தனா ஆவார். இதன் அடிப்படையில் மனைவியின் பெரும் ஆறுதல் மற்றும் உத்வேகம் காரணமாக புத்துணர்ச்சியுடன் மீண்டும் திரைப்படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை தேடியவருக்கு பெரும் துணையாக நின்று அவ்வாய்ப்பினை வழங்கினார் தயாரிப்பாளர் சுசீந்திரன் அவர்கள். தனது மகன் மனோஜை நடிகனாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் திரைப்படத்தை தயாரித்து இயக்கி வெளியிட்ட பாரதி ராஜாவுக்கு அத்திரைப்படங்கள் தோல்வி முகம் கண்டு மனதிற்கு வேதனை அளித்ததால் இதனால் மன உளைச்சல் கண்ட மகனை இயக்குனராக்கி பார்க்க நினைத்து அதுவும் தோல்வியடைந்து விட்டால் அந்நிகழ்வை தன் மகன் மனோஜ் தாங்கிக் கொள்வாரா என்ற பாச தந்தையின் மனநிலையில் இயக்குனர் என்ற பேச்சை எடுக்காத பாரதி ராஜாவையே கதையின் நாயகனாக்கி தன்னுடைய இயக்கத்தில் வெண்ணிலா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் 2023 மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை வெளியிட்டார் மனோஜ் அவர்கள். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போதுதான் தனது மகனின் இயக்குனர் என்ற முகமறிந்து வியந்து போனவராக ஆனந்த கண்ணீரை உவகையாக்கினார் பாரதி ராஜா அவர்கள். அப்போதுதான் எத்தனையோ வெற்றி இயக்குனர்களை உருவாக்கிய தான் தனது மகனை அவ்வாறு உருவாக்காமல் விட்டுவிட்டோமே என்ற உணர்வு நிலை பாரதி ராஜா அவர்களை கணக்கத்தான் வைத்தது எனலாம். இவ்வாறு வெள்ளித்திரையின் பன்முக நாயகராக வலம் வந்த மனோஜ் அவர்கள் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் என்ற வெப் தொடரில் நடித்ததை அவருடைய கலை பயணத்தின் இறுதி தொடராகும். மேற்கண்ட மனோஜ் மற்றும் நந்தனா காதல் தம்பதியருக்கு ஆர்த்திகா மற்றும் மதிவதனி என்ற 2 மகள்கள் உள்ளனர். இவர்களில் மூத்த மகள் ஆர்த்திகா அவர்கள் தனது தாத்தா பாரதி ராஜா மற்றும் தந்தை மனோஜ் போன்று இயக்குனராக கால் பதிக்க முயன்று வருகிறார். இளைய மகள் மதிவதனி அவர்கள் கல்லூரியில் கல்வி பயின்று வருகிறார். இவ்வாறு சிறந்த இல்லறம், கலை உலக பயணம், தான் விரும்பிய இயக்குனர் அந்தஸ்து உள்ளிட்ட சிறப்பான வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த மனோஜ் அவர்களின் வாழ்வு காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும். தனது தந்தையின் இயக்கத்தில் வெளியான சிகப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படத்தை மீண்டும் ரீமேக் செய்து வெளியிட நினைத்திருந்த வேளையில்தான் சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மனோஜ் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சைக்கு பின்னர் தனது பேரன்புமிக்க குடும்பத்தின் அரவணைப்பில் ஓய்வெடுத்து வந்த வேளையில்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக 2025 மார்ச் மாதம் 25 ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக 48 எனும் மத்திம வயதில் உயிரிழந்ததுதான் வேதனையின் கடும் உச்சமாகும். தனது கலை வாரிசானவரும் பாசமிகு மகனுமான மனோஜ் அவர்களின் கலை உலக வளர்ச்சியை கண்டு படிப்படியாக அகமகிழ்ந்து வந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அம்மகிழ்ச்சி பூரணத்துவம் அடைவதற்குள்ளாகவே பேரிடியாக தனது முதுமை வயதில் அன்பு மகனை இழந்து போய் நிற்பது கலங்காத மனதையும் கலங்கத்தான் வைத்திடும். இப்பேற்பட்ட கடும் சூழலில்
புத்திர சோகத்தில் இடிந்து போய் மனதளவில் ஆற்றொன்னா துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் ஐயா திரு பாரதி ராஜா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் மனோஜ் அவர்களின் மனைவி நந்தனா மற்றும் மகள்கள் இருவருக்கும் மனோஜ் அவர்களின் பேரிழப்பையும் அதனால் விளைந்த வலிகளையும் தாங்கிக் கொள்ளும் மன தைரியத்தை எல்லாம் வல்ல இறைவன் அருள நேயர்களின் சார்பாக மனதார வேண்டுகிறோம். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பினாலும் துணை இயக்குனர் மற்றும் இயக்குனர் என்ற பன்முக திறத்தினாலும் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் அன்பு மகன் என்ற உயரிய நிலையில் ரசிகர்கள் மனதில் வாழ்ந்து தற்போது புவி உலகை விட்டு மறைந்து போனாலும் கலை உலகின் கலை பயணம் உள்ளவரை மனோஜ் அவர்களின் நினைவலைகள் பயணமும் அதனுடன் இணைந்தே பயணிக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற இளம் வயதில் மறைந்த கலை உலக நாயகர்களான முரளியின் பாசத்தம்பியும் அதர்வாவின் சித்தப்பாவும் வில்லன் மற்றும் பன்முக நாயகராக வலம் வந்தவரும் நன்கு வளர்ந்து வந்த போதே திடீரென மறைந்து போனவருமான டேனியல் பாலாஜி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரஜினி மற்றும் ரகுவரனின் குழந்தை நட்சத்திர நாயகரும் சிறந்த நாட்டிய கலைஞரும் சின்னத்திரை தொடர்களின் மூலம் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் இளமையில் மறைந்து போனவருமான நேத்ரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கதையாசிரியரும் பாரதி ராஜாவின் உதவியாளர்களில் ஒருவராக பயணித்தவரும் எண்ணுயிர் தோழன் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி புகழ் வானை தொட்ட வேளையில் விபத்தால் குலைந்து பல வருடங்கள் உயிருக்கு போராடி மறைந்து போனவருமான பாபு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.